வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பான், ஏன் வந்திருப்பான்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தாங்க வேலை. அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவங்க கையில். அதான் எனக்கு பெரிய தப்பியா. நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படியே. எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட கிடையாது என் பேர்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கவுண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கவுண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளவு, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி விட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. இல்லைங்க, எப்படி ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலா இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything, not anymore. வர சொல்லுங்க, மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க, தேடி என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்கிரீன்ல எப்ப என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க.